விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 2026 வருஷத்துல எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 2 பாப கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் கூட யாரு செவ்வாயும் இருக்கிறாரு, ராகுவும் இருக்கிறாருனாலும் கூட அத்தனை பேரும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கூடுதலா இன்னொரு நல்ல விஷயம், மாதம் தொடங்கின உடனேயே உங்களுடைய ராசிநாதன் சனி 3ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் மறைந்து சுக்கரனோட இணையக்கூடிய ஒரு அட்டகாசமான காலகட்டம். ராசியோ ராசிநாதனோ சுபத்துவ நிலையில் இருந்தால் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவ அமைப்புகள் உங்களுக்கு இப்ப நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன். மகர ராசிக்காரங்களுக்கு நின்று போன திருமண அமைப்புகள், தடங்களாகி போன கணவன் மனைவி அமைப்புகள், குடும்ப அமைப்புகள்ல பிரச்சனை வில்லங்கங்கள் வந்தது, இப்படியானது அப்படியானதுன்னு சொல்லி ஒரு மாதிரியான பிரிவு இழப்புகள் இருந்து வந்த மகர ராசிக்காரங்களுக்கு மாற்றங்களும் திருப்பங்களும் வரக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாருனாலும் கூட சுபத்துவ நிலையில குருவின் பார்வை அமைப்புகள்ல தான் 15ஆம் தேதிக்கு பிறகு தொடர்பு கொள்றாருன்றதுனால வில்லங்கங்களாக இருந்து வந்த விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாறி இது ஒரு வகையான அப்படி விபரீத ராஜயோக அமைப்புகள் தான். என்ன 6 8ஆம் அதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புல இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஒரு நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள், எதிர்பாராத திருப்பங்கள் அப்படியே அந்த தன்மைகள் இருக்கு. இந்த 6 8 12ஆம் அதிபதிகளோட தொடர்பு வந்துட்டாலேங்க இது ஒரு நல்ல மேன்மைகள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத தனலாபம். இங்க தான் அந்த ராஜயோகம் இந்த ராஜயோகம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த இடத்துல தான். அப்போ வயதுக்கு தகுதிக்கு தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வருஷம் ஒரு இடத்துல வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேலை கிடைச்சிருச்சிங்க. ரொம்ப வருஷம் குழந்தையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், குழந்தை கிடைச்சிருச்சிங்க. ரொம்ப வருஷம் வீடு வாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன், வீடு வாங்க வந்துட்டாங்க. 9 வருஷம் கல்யாணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கல்யாணம் பேச்சுவார்த்தை நடக்குது, நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சுங்கன்ற மாதிரியான உங்களுக்கு எது பெரிய விஷயமோ அந்த மாதிரியான யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி 2026. குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள்ல இருந்து மத்தியம வயது நடுவர்களுக்கு கூட கடந்த காலங்களில் இருந்தும் அந்த கஷ்ட அமைப்புகள்ல இருந்து விலகி வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல வாய்ப்பு கிடைக்கிறது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம்ங்க. பிறந்த இடத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுகள்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல அதிர்ஷ்டத்தை ட்ரை பண்ணுங்கன்னே சொல்லுவேன் மகர ராசிக்காரங்களுக்கு. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மார்ச் மாதம் நடந்தே தீரணும் மகர ராசிக்காரங்களுக்கு. அப்போ நல்லதுக்கு ரெடியா இருங்க, சந்தோஷத்துக்கு காத்துருங்க. அத்தனையும் இந்த மார்ச் மாதத்திலிருந்து படிப்படியா கிடைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான காலகட்டம் சகல தரப்பு மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்ச் 2026.